சாமியா சொல்லுங்கம்மா. திருவண்ணாமலையில தொப்பி அம்மா தொப்பி அம்மான்னு ஒருத்தவங்க ஆ. இருக்கிறாங்க. ம். அவங்க அந்த ம். அம்மா ம். சித்தத்துல இருக்கிறாங்களா ம். இல்ல பித்தத்துல இருக்கிறாங்களா ம். என்னன்னு சொல்லுங்க சாமி. அம்மா நான் உங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் நான் அம்மாவை பார்த்திருக்கேன். ம், நான் கிரிவலம் வர டயத்துலலாம் அடிக்கடி நான் அம்மாவை பார்ப்பேன். ம், அம்மாவை பார்த்துருக்கப்ப ம், நாம வந்து கிரிவலம் சுத்தி வர்றோம். ம், ஒரு சில பேர் வந்து கால் முடியாம ம், எத்தனை இடத்துல உட்காந்து வர்றோம் போறோம். ம், அம்மாவை வந்து எல்லாரும் தவறா சொல்றாங்க. அவங்க என்ன சித்தரா, ம், அவங்க என்ன பைத்தியமா ம், அப்படின்னு கேக்குறாங்க. ம், அனுதினமும் அண்ணாமலையார சுத்தி வர்றவங்க ம், பைத்தியன்னு சொல்லலாமா? ம். வருஷம் 360 நாளும் இடி மழை புயல்ல சுத்தி வர்றாங்க. 2 முறை சுத்தி வர்றாங்க. அந்த தாயை போய் அப்படி சொல்லலாமா? அந்த தாய் பின்னாடி நம்மளால வர முடியுமா? அந்த தாய் பைத்தியமா இருந்தா கரெக்டா அந்த கிரிவல பாதையில வரையிலப்ப நேரா போய் ஒரு கடையில டீ சாப்பிடுவாங்க, நேரா போய் ஒரு கடையில உணவு சாப்பிடுவாங்க. அப்படிலாம் சொல்லலாமா? நாம சொல்லலாமா அப்படி? இன்னைக்கு திருவண்ணாமலையில ஐயா நம்மளுடைய மூக்குப்பொடி சித்தர் ஐயாவுடைய சமாதி இருக்கு, ஜீவ சமாதி இருக்கு. திருவண்ணாமலை உங்க எல்லாருக்கும் தெரியும். ஐயா விக்கிரகத்தை 9 நவகிரகத்தை சுத்தி வந்து விளக்கமாத்தல் அடிச்சாரு. ஆனா அடிச்சாலும் சிவத்தை நினைச்சாரு. சிவத்தை நினைச்சதுனால இன்னைக்கு திருவண்ணாமலையில எத்தனாயிரம் பேர் வந்து நீங்க இடத்துக்காகவும் நம்ம வந்து குடில் போட்டு இங்க வந்து அன்னதானம் பண்றதுக்கு இடம் தெரிஞ்சவங்களா கிடைக்க முடியுதா? இல்ல ஜோதியானவங்கள அடக்கம் பண்றதுக்கு இடம் கிடைக்குமா? இவ்வளவு பெரிய ஒரு புண்ணியத்தை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அண்ணாமலையாரு ஐயாவுக்கு மூக்குப்பிடி சித்தர் ஐயாவுக்கு ஜீவசமாதி இங்க இருக்க இதை விட ஒரு புண்ணியம் கிடைக்குமா? என்னைக்குமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சிவத்தை மட்டும் நினைக்கிறவங்களுக்கு இறைவன் இறந்ததுக்கு அப்புறம் ஜோதியானதுக்கு அப்புறம் இந்த உலகமே போற்ற அளவுக்கு அவர் அந்த நிலையை கொடுத்துருவாரு. நான் இதுவரையும் சந்திச்சது எல்லாமே சித்தர்களை சந்திச்சிருக்கிறேன். சித்தர்கள் என்றால் யார்? இறைவனை மட்டும் நேசிச்சு அடுத்தவர்களை பிறரை நினைக்காம இருக்கணும், பிறரை குறை சொல்லாம இருக்கணும், பிறருக்கு நன்மைகள் செய்யலனாலும் தீமைகள் சொல்லக்கூடாது, நல்ல உபதேசங்களை சொல்லணும். அதுதான் சித்த நிலை. ஒவ்வொருத்தரும் அது தினமும் காலையில சூரியன் எப்படி கீழே இருந்து கிளம்பி மேற்க போற மட்டும் அது வர்ற பாதையில நல்லவங்க கெட்டவங்க இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டங்கள் எல்லாரும் இருந்தாலும் அந்த பாதையை ஒதுக்கிட்டு கரெக்டா அது போயிட்டு திரும்ப அது மறைஞ்சிரும். அது மாதிரி நாம போற நிலை ஒரு நிலையோட நீங்க பாக்குற எல்லாமும் சித்தர்களும் சிவனடியார நினைச்சு நீங்க வணங்கணும். தொப்பி அம்மா மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அம்மா அப்படின்னு நான் அந்த தாய் திருவடியை வணங்குறேன். ஓ நம சிவாய நமச்சிவாயம். சிவாய நம. நம்ம மெயினா சித்தக்குறி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து ஆர்வம் தந்துட்டே இருங்க. நன்றி.